வணக்கம். ஜவை சக்கரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றம் ஆயிடுச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப கேவலமான ஒரு செயல். ஆமாம், மனம் ஆழத்திலிருந்து அதிரக்கூடிய ஒரு சம்பவம். என்னடா அது, நீதிபதிக்கே இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கும் போது உண்மையில மனசு அப்படியே சுக்கு நூறாக ஒடிந்து போகக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு அப்பை சுப்பை வெளியே போற ஒரு குப்பனுக்கு நடந்திருந்தா கூட பரவாயில்ல. ஒரு நீதிபதி, அதிலும் ஒரு பெண் நீதிபதிக்கு ஒரு கேவலமான ஒரு மானபங்கம், பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு ஏத்துக்குவீங்களா? அவங்கதான் நீதி அரசர் நீதி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த மாதிரி ஒரு பெண் போனா அவங்க கொடுக்குறாங்க ஒரு தண்டனை. அவங்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் இருந்துச்சுன்னா எப்படி இன்னைக்கு பேச முடியும்? அவங்க வாயில்லா பூச்சே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஐயா சந்திரசூட் ஐயாவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாண்டா மாவட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க பேர் குறிப்பிடப்படவில்லை. உத்தரப்பிரதேசம்னா தெரியும், அங்க பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பாஜக ஆட்சின்னா அப்புறம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா, புரியுதுங்களா? பாண்டா மாவட்டத்துல அந்த அம்மா இருக்கிறாங்க, பெண் நீதிபதி. அவங்க பாரபங்கி அப்படிங்கிற ஏரியாவுக்கு அவங்க நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஐயா உச்ச நீதிமன்ற நீதிபதி ஐயா சந்திரசூட் ஐயா அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. ஆமா, அதாவது அந்த கடிதத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. அதாவது, பாரபங்கி மாவட்ட நீதிபதியால் நான் பதவி வகித்து வருகிறேன், நியமிக்கப்பட்டுள்ளேன். அங்கு மாவட்ட நீதிபதியால் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டேன். அங்க ஒரு மாவட்ட நீதிபதி ஒரு ஆள் இருப்பார் போருக்கு, ஒரு ஆண், கீழ்த்தரமாக நடத்தப்பட்டேன். இந்த பெண் நான் சந்தித்த பாலியல் கொடுமைகள், துஷ்பிரயோகங்கள், துன்புறுத்தலுடன் இனி வாழ முடியாது. பாலியல் வன்கொடுமைகள், துஷ்பிரயோகம் நிறைய அனுபவிச்சிட்டேன். அதனால இனி நான் வாழ முடியாது. கடந்த 1.5 வருடங்களில் நான் நடைப்பிணமாக ஆக்கப்பட்டேன். இந்த ஒரு வார்த்தையே போதும், எவ்வளவு கொடூரமான. இது குறித்து 2022 அலகாபாத் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் புகார் செய்தேன். புகார் அளிச்சிருக்கிறாங்க. 2022 போன வருஷத்துல அலகாபாத் நீதிமன்ற தலைமை நீதிபதி புகார் அளிச்சிருக்காங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. யாரு? அலகாபாத் நீதிமன்றம் அந்த தலைமை நீதிபதி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. என்ன காரணம் தெரியல. ஒருவேளை அரசியல் குறுக்கீடு வந்ததா, மற்றபடி வேறு ஏதாவது குறுக்கீடு வந்ததா அப்படிங்கிறது. இது தலைமை நீதிபதி தான், அலகாபாத் நீதிமன்ற தலைமை நீதிபதி தாராளம் எடுத்துட்டு போக வேண்டும். அப்ப இதுல ஏதோ மேட்டர் இருக்குது. ஆமா, எந்த நடவடிக்கை மாதிரி எடுக்கப்படவில்லை ஆச்சுங்களா. அப்புறம், ஆன்மாவும் உயிரும் இல்லாத இந்த உடலை சுமந்து கொண்டு இனி வாழ நான் விரும்பவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த மாதிரி போட்டாங்க. ஆன்மாவும் உயிரும் இல்லாத இந்த உடலை சுமந்து கொண்டு இனி நான் வாழ விரும்பவில்லை. ஆகவே தற்கொலை செய்து, நல்லா புரிஞ்சுக்க, தற்கொலை செய்து என் வாழ்க்கை முடித்துக் கொள்ள என்னை அனுமதிக்க வேண்டும். புரிச்சுங்களா? எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அதனால இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரத்தை நான் ஒரு குறிப்பிட்ட மாவட்ட நீதிபதி, பாரபங்கி மாவட்டம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இந்த 1.5 வருட காலமாக நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இது சம்பந்தமா 2022 அலகாபாத் நீதிமன்ற தலைமை நீதிபதி புகார் செஞ்சு அவர் எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்ப நான் உயிரும் ஆன்மாவும் இல்லாத உடலாக நான் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், எனக்கு அனுமதி அளிக்கும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி ஐயா சந்திரசூட் ஐயா, உச்ச நீதிமன்ற ஐயா நீதியரசர் ஒரு பெண் நீதிபதி, ஆமா, ஒரு கடிதம் எழுதியிருக்காங்கன்னா இந்தியாவை இன்னைக்கு அதிர்வடைய இருந்துட்டு. இந்த கடிதம் இன்னைக்கு ஃபுல்லா வைரலா பரவிட்டு இணையதளத்துல. படிக்க படிக்க அப்படியே மனசுலாம் எரியுது, வயிறுலாம் அப்படியே உதறுது. இல்ல, பெண் நீதிபதிக்கு இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீட்டம், மற்றபடி ஒரு மாவட்ட நீதிபதியே ஒரு செய்கிறார் அப்படின்னா அப்புறம் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு நீதி வழங்குவார்கள் அந்த மாவட்ட நீதிபதி அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை இல்லையா? உண்மையை இதை கண்டுபிடித்து கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்தாக வைக்கின்றோம். பிரச்சனை அப்படின்னா நம்ம எங்க போறோம்? போலீஸ் ஸ்டேஷனை போறோம். ஆமா, இப்ப அங்கேயும் பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் நடந்துட்டு ஏகப்பட்ட ஆதாரங்கள் போயிட்டு இருக்கு. அவங்க கொண்டு போய் நீதிமன்றத்துல ஒப்படைப்பாங்க. இப்ப பார்த்தா அங்கேயும் பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம். இப்ப நம்ம எங்கதான் போறது? அடுத்து கடவுள் தான். நம்ம எப்படி வானமண்டலத்துக்கு ஏறி நட்சத்திரத்தை நோக்கி அப்படி போடுறாங்க? அது இந்தியாவோட நிலைமை என்னங்கிறது இத்தனைக்கு
உத்தரப்பிரதேசம், குஜராத், இது உத்தரப்பிரதேசம், அதாவது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் பிறந்தது. அந்த அம்மா வந்து இன்னைக்கு நான் தற்கொலை செய்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் சொல்லி போட்டு அனுமதி கேட்கிறாங்க அவங்க உச்ச நீதிமன்றத்திட்ட. ஏன்னா தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. ஒரு நீதிபதியாக தற்கொலை செஞ்சுக்கிறாங்களா, அது சட்டப்படி குற்றமுறை கான்செப்ட்ல வராங்க. அனுமதி, இந்த கருணை கொலைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து இந்த கருணை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க எப்படிலாம் ஒரு நிலைமை மிக மோசடித்தனமா மிக கேவலமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே வந்து அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல். அதையெல்லாம் ஒரு இன்னொரு அதிர்வலை எப்படி அப்படின்னா, 2016 வந்து 670 கோடிக்கு வந்து ரஃபேல் விமானம், 36 ரஃபேல் விமானம் வந்து இந்தியா வாங்கினாங்க. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதாவது பிரான்ஸ் நாட்டுடைய டசால்ட் நிறுவனத்தால் வாங்கப்பட்ட 36 ரஃபேல் விமானங்கள். இதுல வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு சொல்லி போட்டு அன்னைக்கே போட்டான். மீடியா ஃபார்ட் அப்படிங்கிற ஒரு புலனாய்வு பத்திரிகையில் அது செய்தியா வந்துருச்சு. அதன் அடிப்படையில வந்து பிரதமர் மோடி, மற்றபடி வந்து பிரதமர் அங்க பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான், முந்தைய தலைவர் எலிசி பிரான்சுலா ஹண்டே, இவங்கெல்லாம் வந்து விசாரணையை தாமதப்படுத்துகின்றார்கள் அப்படிங்கிற உண்மையை அந்த மீடியா பார்த்து போட்டிருந்தாங்க. ஆமா, இது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலா இந்த 7 வருஷமா பிரச்சனையா போயிட்டு ஒத்துழைப்பு கொடுத்தா தானே. இந்திய மோடி அரசு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்க. 3 பேருமே சேர்ந்து பிரதமரை அங்க பிரான்ஸ் அதிபரும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்க, முந்தைய தலைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளை வந்து தடுமாறுறாங்க. அதாவது மீடியா ஃபார்ட் அப்படிங்கிற ஒரு இது புலனாய்வு பத்திரிகை வெளியிட்டாங்க. அதை மையமா வச்சு இணையதள பத்திரிகை ஆமா இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா இன்னொரு தகவலையும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மோடி அரசு சுத்தமாவே ஒத்துழைக்க மாட்டேங்குது. மற்ற 2 பேர் ஒத்துழைச்சாலுமே கூட மோடி அரசு சுத்தமாவே ஒத்துழைக்க மாட்டேங்குது. தி வயர் அப்படிங்கிற இணையதள பத்திரிகை வந்து இன்னைக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மோடி அரசனுடைய ஒரு உண்மையான நிலைப்பாடு நினைப்பாங்க. இந்தியாவில பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த நாடாளுமன்ற கலர் குண்டுதல் தாக்குதான் ஒருத்தர் ஸ்ப்ரேங்கிறாங்க. ஏன்னா அதன் அடிப்படையில் என்ன நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் 92 எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறாங்க, விளக்கம் கேட்கிறாங்க, அவ்வளவுதான். இது என்ன இருக்கு இன்னைக்கு? அதே மாதிரி அங்க பிரான்ஸ் உச்ச நீதிமன்றம், அங்க பிரான்ஸ் கோர்ட் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அதை வந்து அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டே போறாங்க. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய அதிபரே உறுதுணை, முந்தைய அதிபர் உறுதுணை, 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் ஆமா இதை வந்து தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க சொல்லிட்டு தி வயர் அப்படிங்கிற பத்திரிகை, இணையதள பத்திரிகை வந்து அப்பட்டமா, அதாவது மீடியா பார்ட் அப்படிங்கிற அந்த பத்திரிகையினுடைய ஒரு செய்தியை வந்து மேற்கோள் காட்டி இன்னைக்கு இன்னும் ஆதாரமா பண்ணிட்டு இருக்காங்க. 7 வருஷமா அந்த ஒரு விசாரணை இன்னும் முடியாம இழுத்துக்கிட்டே போறதுக்கு காரணம் மோடி வந்து ஒத்துழைப்பு தரவில்லை, மற்ற 2 பேரும் ஒத்துழைப்பு தரவில்லை அப்படிங்கிறாங்க. ஆமா, இந்தியாவில தான் வந்து மான கப்பலேறுற வெளிநாட்டு அளவிலையும் வந்து இந்தியாவோட மானத்தை பாஜக அரசு கப்பலேற்றி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரஃபேல் விமானத்தில் ஏற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க, அதாவது விழுப்புரம் அந்த வண்டிமேடு ரயில்வே கேட்ல அவங்க நார்மலா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாப்னு எழுதியிருப்பாங்க, அப்புறம் நில்லுன்னு எழுதியிருப்பாங்க, அப்புறம் ஹிந்தின்னு எழுதியிருப்பாங்க. ரயில்வே கேட் ஆமா, அங்கிட்டு 50 பேர் நிற்பாங்க, இங்கிட்ட 50 பேர் நிற்பாங்க. ரயில் வந்து டக்குன்னு குறுக்க போட்டுருவாங்க. அதான் ரயில்வே கேட்டு. ஆமா, அதுல வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னால ஒரு சம்பவம். ஆமா, எவன் எழுதுனான்னு தெரியல, பார்த்துருக்குறாங்க. பார்த்த உடனே அது நில்லு, இது ஸ்டாப்பு ஆங்கிலத்தில் எழுதிருக்கு, ஹிந்தி எழுதிருக்கு. அதை நில்ல அழிச்சு போட்டு ஒருத்தன் எவனா பண்ணியிருக்கான், அதை தெலுங்குல எழுதியிருக்கான். தெலுங்குல எழுதுறாரு. ஆமா பாருங்க, தெலுங்குல வந்து நெல்லண்டி ஆமா அப்படின்னு பேரு. நெல்லுங்கிறத தெலுங்குல எழுதியிருக்கான் பாருங்க. தமிழ் வார்த்தை நீ இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு தெலுங்குல வந்து நெல்லுங்கிறத தெலுங்குல எழுதியிருக்கான் பாருங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து குறிப்பா விழுப்புரத்திலே எப்படிப்பட்ட ஒரு மொழி குறுக்கீடுகள். நம்ம தமிழ் மொழி ஏதாவது ஒரு அழித்து விட, அத்தனைக்கு வந்து தெலுங்கு மொழிக்கு நம்முடைய சகோதரம். ஆமா, இது யாரு பண்ணுனாங்க அப்படிங்கிறது தெரியல. உடனே அதை பார்த்துட்டு அங்க கடந்து போகக்கூடிய பல அன்பர்கள்லாம் வந்து அதை வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து வைரல் பண்ணி விட்டாங்க. உடனே போட்ட 1 ஹவர்ல வந்து அங்க ரயில்வே துறை அதிகாரிகள் வந்து அந்த தெலுங்குல நில்லுன்னு எழுதிட்டு பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு தமிழ்ல நில்லுன்னு எழுதிட்டாங்க. நல்ல விஷயம் தான். ஆனா அந்த நில்லுங்கிற தமிழ் வார்த்தையை தெலுங்கு நில்லாக மாற்றியது யார்?
இன்னைக்கு வரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அது தவறு தானே. நம்ம ரயில்வே போலீஸார் கண்டுபிடிக்கணும். ரயில்வே போலீஸ்னாலும் ஆல்ரெடி மந்தமான போலீஸார். நம்ம இந்த வியாசர்பாடி ஜீவா மேட்டர்லேயே பார்த்தோம். ஆமாம், அந்த ஒரு இதுலேயே பார்த்தோம், அந்த ஒரு விபத்திலே பார்த்தோம். ஆமாம், இது வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தாலும் எப்படி ரயில்வே போலீஸார் ஆல்ரெடி மந்தம், ஸ்லோ. ஆமாம், அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி விஷயத்தை இன்னும் அவர் கண்டுபிடிக்காம இருப்பது உண்மையிலேயே பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள முடியாத விஷயம். ஆமாம், அதனால வந்து அந்த நெல்லுங்கிற தமிழ் வார்த்தையை நெல் அப்படின்னு அது தெலுங்குல யார் எழுதியதுங்கிறத தமிழக ரயில்வே போலீஸார் கண்டுபிடித்து மக்களுக்கு கட்டாயமா தெரிவிக்க ஆக வேண்டும். ஆமா, ஒருவேளை வந்து வேறு மதவாத கும்பலுடைய வெளிப்பாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மதவாத கும்பல் ஏன்னா தமிழ்ல மற்ற ஒரு இன்னைக்கு வந்து ஒரு கேட்டை செஞ்சவன் நாளைக்கு வந்து ஒரு சிக்னல்ல ஏதாவது செஞ்சானா இந்த ரயில்வே போலீஸ் விட்டுருமா? மொழியினால தானே விட்டாங்க. ஒரு சிக்னலை ஏதாவது பண்ணி விட்டான், மற்றபடி வந்து ஏதாவது அங்க ஏதாவது தூக்குனவங்க அம்மாட்ட வந்து ஏதாவது இறக்கி விட்டான்னு வச்சுங்க, அம்மா ஒரிசா மாதிரி ஏதாவது விபத்து நடந்துருச்சுன்னா என்ன ஆகுது? அதனால வந்து தமிழக ரயில்வே போலீஸார் கட்டாயமா யாருன்னு கண்டுபிடிச்சு தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை பகிரங்கமான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.